இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது இல்லையா? ஸ்கூல் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வருஷமும் நம்ம வரைகிறது ஒரே மாதிரியான இந்தியன் ஃப்ளாக் தானே. இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமா? நம்ம நாட்டோட மூவர்ண கொடியை அப்படியே வரையாமல் அதோட நிறங்களையும் இந்தியாவின் அழகையும் சேர்த்து ஒரு பெயிண்டிங்காக வரையலாம். அதுக்காக நான் இந்த பெயிண்டிங்கை ரொம்ப சிம்பிளாக போஸ்ட் கலர் பெயிண்டில் தான் வரைஞ்சிருக்கேன். குயிக்காக ஈஸியாக வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஸோ உங்களாலையும் வரைய முடியும். வாங்க ட்ரை பண்ணலாம். இளஞ்சிவப்பு நிறம் சாஃப்ரான். இது ஜஸ்ட் ஒரு கலர் மட்டும் இல்லைங்க, நம்ம நாட்டோட தைரியத்தையும் தியாகத்தையும் பிரதிபலிக்கிறது. அதனால தான் நான் இங்கே ஒரு சன்ரைஸை வரைஞ்சிருக்கேன். புதிய ஒரு உதயம், புதிய ஒரு நாளுக்கான தொடக்கம். அதே மாதிரி நம்ம நாட்டோட இளம் தலைமுறையும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கனவுகளோடு முன்னேறிட்டே போகணும். வெள்ளை, ஒயிட். நம்ம தேசிய கொடியில் இருக்க ஒயிட் கலர், அது நம்ம நாட்டோட அமைதி, உண்மை, நேர்மை, இது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. எத்தனை விதமான மொழிகள், மதங்கள், கலாச்சாரங்கள் இருக்குது நம்ம நாட்டில். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாருமே. நம்ம எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறது நம்ம நாட்டோட ஒற்றுமை தான். அதனால தான் இந்த வெள்ளை வானத்தை ஒரு அமைதியான ஒரு டேயோட க்ளவுடியான ஒரு அழகான ஒரு க்ளவுடி ஒரு ஒயிட்டை நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். பச்சை நிறம் க்ரீன். நம்ம நாட்டோட வளத்தையும் வளர்ச்சியையும் இயற்கையும் நினைவுபடுத்துகிற நிறம் தான் பச்சை. நம்ம நாட்டோட அழகை டவுன்லேயும் சிட்டிலேயும் மட்டும் பார்க்க முடியாதுங்க. நம்ம மெயினாக நம்ம நாட்டோட அழகை கிராமப்புறங்களில் வந்தால் தான் அழகாக நம்மளால் காமிக்க முடியும். ஏன்னா நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த ஒரு க்ரீனரியும் அந்த ஒரு அழகையும் தான் நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக க்ரீனிஷாக நான் அழகாக காமிச்சிருக்கேன் நம்மளோட ஃப்ளாகில். அசோக சக்ரா. இந்த 3 நிறங்களுக்கு நடுவில் நம்ம அசோக சக்கரம் நின்றுட்டா அது முன்னேற்றத்துக்கே தடையாக இருக்கும். அதனால் இந்த 24 ஸ்போக்ஸ் நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துது. நம்ம நாடும் நம்ம கனவுகளும் எப்போதும் முன்னேறிக்கிட்டே இருக்கிறோங்க. ஸோ இது தாங்க என்னோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் பெயிண்டிங். வழக்கமாக நம்ம எப்பவும் வரைகிற மாதிரி ஃப்ளாக் வரையாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வரைஞ்சி பாருங்கள். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பெயிண்டிங்கில் எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு? சன்ரைஸா, அசோக சக்கராவா, இல்லைனா அந்த க்ரீனிஷான க்ரீனரி திங்ஸா? ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபேவரட்டானதுன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்கிறீங்களா? ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அன்டில் தென் கீப் கிரியேட்டிங், கீப் பெயிண்டிங், கீப் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஜெய் ஹிந்த். பை மக்களே.